உங்க வாழ்க்கையில எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 Days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 93. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு காட்டுல வாழ்ந்து வந்த ஒரு சோம்பேறி சிங்கம் பக்கத்துல இருக்க நிறைய கூப்பிட்டு, எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது, உடனே ஒரு நல்ல உணவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன்னு சொல்ல, உடனே நரியும் சிங்கத்துக்கு உணவு தேடும் போது ஒரு கழுதையை பார்த்துச்சு. அதுகிட்ட போய் சிங்கம் உன்னதான் அடுத்து அரசராக்க போறேன்னு சொல்லியிருக்காரு, அதான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போக நான் வந்திருக்கேன்னு சொல்ல, பதிலுக்கு கழுதையும் ரொம்ப சந்தோஷமா அந்த நரி பின்னாடியே போச்சு. பசியில இருந்த சிங்கம் கழுதையை பார்த்த உடனே தாக்க ஆரம்பிக்குது. அவசரத்துல எப்படியோ தன்னுடைய காதை மட்டும் அங்க இழந்துட்டு அந்த இடத்துல இருந்து கழுதை தப்பிச்சு ஓடுது. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கழுதை நரிய சந்திச்சு, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டியேன்னு கேட்க, பதிலுக்கு நரியும் உன் காதை எடுத்ததே உன் தலையில கிரீடத்தை மாட்டதான்னு சொல்ல, இப்ப மறுபடியும் அந்த நரியை நம்பி கழுதை சிங்கத்தை பார்க்க போச்சு. சிங்கம் பசியில இருந்ததுனால மறுபடியும் கழுதையை தாக்க, இப்ப தன்னுடைய வாழை மட்டும் இழந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிருது. இதை பார்த்த நரி, அட இன்னும் உனக்கு புரியல, உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கதான் அரசர் உன் வாழை எடுத்தாருன்னு சொல்ல, மறுபடியும் நரி பேச்சை நம்பி அந்த கழுதை சிங்கத்தை பார்க்க போச்சு. ஆனா இந்த டைம் கழுதைய சிங்கம் நினைச்ச மாதிரியே கொண்டுடுச்சு. இப்ப நரியும் கழுதையோட எல்லா பாகங்களையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்க, அப்ப கழுதையோட மூளை எங்கன்னு சிங்கம் கேட்டுச்சான். பதிலுக்கு நரி சொன்னது என்ன தெரியுமா? அதுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா தன்னுடைய காதை இழந்த பிறகும் இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்காதுன்னு சொல்லிச்சான். இந்த கதையில வந்து மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நிறைய நரிகள் வருவாங்க. நம்ம நல்லதுக்குன்ற பேர்ல நிறைய அட்வைஸும் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ யாரோட அட்வைஸை எடுத்துக்கணும், யாரை நம்பணும்னு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.